அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சியான சூர்யா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது TNCET 2024 அசல் வினாத்தாள்பா. தாள் 2 தமிழ் பேப்பருக்கு உரியது. சரிங்களா? அதாவது இந்த மாதம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2025 நடைபெற்ற ஃபர்ஸ்ட் பேட்ச் அதனுடைய அசல் வினாத்தாளும் அதற்குரிய விடைகளையும் காண இருக்கின்றோம்ப்பா. அதற்கு முன்பாக நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் TNCET எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அது நம்ம சொல்லியிருப்போம். அதாவது UGC நெட் ஈஸியா, TNCET ஈஸியா, இது பற்றிய கருத்துக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தோம். இந்த அசல் வினாத்தாளை பார்த்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? வாங்க வினாத்தாளை முழுமையாகவும் அதற்கான விடைகளையும் காண்போம். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா போர்த்துகம்பா. வாழ்தல் வேண்டி பொய்க்கூறே நீர்மிகின் சிறையும் இல்லை அறநெறி முதற்றே அரசின் குற்றம் செல்வத்து பயனே ஈதல். மதுரை இளநாகனார், மருதன் இளநாகனார், நக்கீரனார், ஐயூர் முடவனார். இப்ப இதற்குரிய சரியான விடை இந்த முதல் விடைங்கப்பா. அதாவது வாழ்தல் வேண்டி பொய்க்கூறேன், அது மருதன் இளநாகனார், அவர் 1. அடுத்ததாக நீர்மிகின் சிறையும் இல்லை, அவர் ஐயூர் முடவனார். அறநெறி முதற்றே அரசின் குற்றம், மதுரை இளநாகனார். செல்வத்து பயனே ஈதல், பாடியவர் நக்கீரர். சரிங்களா? அடுத்த வினா. 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன? திருமுருகாற்றுப்படை. முருகுடன்று கருத்த கவியழி மூதூர். இந்த கலியழி மூதூர் என்பது எந்த வழிபாட்டு நகரை குறிக்கின்றது? திருச்செந்தூரை குறிக்கின்றது. சிவசம்சாரம் சொல்றோம் இல்லையா, அதை ஒட்டி எழுந்த இந்த பாடல் வரிப்பா. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று பாடிய புலவர் யார்? குடப்பல இயனார். அடுத்ததாக உவேசா பதிப்பிக்காத 8 தொகை நூல்கள் என்னென்ன? நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை. சரிங்களா? அடுத்ததாக ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல ஆய்ந்தறிந்து உரைத்த சங்க புலவர் யார்? மரஞ்சூர் முடி நாகனார். அகநானூற்றை முதலில் பதிப்பித்தவர் வே. ராசகோபால ஐயங்கார். சேர வேந்தர்களிடம் கும்பர்காட்டு ஊர்களையும் வருவாயையும் முறையே பரிசிலாக பெற்ற புலவர்கள் யார்? குமட்டூர் கண்ணனார் மற்றும் பரணர். பெருமாள் ஆற்றுப்படை குறிப்பிடும் சுடுமண் ஓங்கிய நெடுநகர் வரைவின். இதுல இருக்கின்ற நெடுநகர் அப்படின்னா எதனை குறிக்கின்றது? அது காஞ்சிபுரத்தை குறிக்கின்றது. கட்டடக்கலைக்கான கூற்று வரும் அதெல்லாம். அடுத்ததாக உறுதிக்குற்று காரணம். இந்த உலகம் நிலை பெற்றதாக உள்ளது என்று புறநானூறு கூறுகின்றது. காலங்காலமாக தமக்கென முயலாது பிறக்கென முயலினர் இருக்கின்றனர். அப்போ இந்த மாதிரி இருப்பவர்களால் தான் இந்த உலகம் நிலை பெற்றதாக இருக்கின்றது என்று அந்த பாடல் வரியை கூறுகின்றன. எனவே கூற்று, அதாவது உறுதி கூற்றும் சரி காரணமும் சரி, இரண்டுமே சரியானவை. அடுத்ததாக நிரல் படுத்துக. நதியின் பிழை, விதியின் பிழை, பதியின் பிழை, நதியின் பிழை. அது பார்த்தீங்கன்னா சரியான விடை இது. அதாவது பதியின் பிழை, இது நதியின் பிழை, பதியின் பிழை, அடுத்து மதியின் பிழை, விதியின் பிழை. சரிங்களா? அதாவது ராமன் கூறுவது போன்று ராமாயணத்தில் இடம்பெறுகின்ற தொடர்பது. இழுத்து செத்தாலும் சிதம்பரத்தே சென்று இறத்தல் நன்றே என்று பாடியவர் யார்? பார்த்தீங்கன்னாக்க இரட்டை புலவர்கள். இது தனிப்பாடல், அவர்கள் பாடிய இது. சிலப்பதிகார கட்டுரை காதையில் மதுரை தீப்பற்றி எரிந்த நாளாக குறிக்கப்படுவது எது? அது பார்த்தீங்கன்னாக்க ஆடி திங்கள் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் கார்த்திகையின் குறையும் சேர்ந்த வெள்ளிக்கிழமை என்று மதுராபுரி தெய்வம் அவளுக்கு கூறுவதாக இந்த பகுதி அமைந்திருக்கும். இப்ப சரிங்களா? இப்ப அடுத்ததாக மீண்டும் ஒரு பொறுத்துக. அது சிவ சிந்தாமணி, திருவிளையாடல் புராணம், வில்லி பாரதம், தேம்பாவணி. வாமன், உலூகன், விருத்தகுமாரன், சாகர தத்தன். ஒவ்வொரு பாத்திரங்கள் இடம்பெறுகின்ற காப்பியங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இணைத்து எழுதணும். இப்ப சரிங்களா? இதற்குரிய சரியான விட இந்த ஏ. அதாவது சீவக சிந்தாமணி சாகர தத்தன், திருவிளையாடல் புராணம் உலூகன், மன்னிக்கணும், திருவிளையாடல் புராணம் விருத்தகுமாரன் என இருக்கிற தனி புராணம் இருக்கின்றது. அதனால் அடுத்து வில்லி பாரதம் தான் உலூகன்.
அடுத்து இறுதியாக தேம்பாவணி வாமன். சரிங்களா? இந்த ஒன்றாவது விடை. இப்ப அடுத்ததாக சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. தானை, தொழுத்தை, குய், குறுமை. இந்த பக்கம் அடிமை, நிறம், ஆடை, தாளிப்பு. இப்ப இதற்குரிய சரியான விடை இது. இப்ப அதாவது தானை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா ஆடை, இது ஒன்று, நேராவே வந்துடும். தானை, ஆடை. அடுத்தது தொழுத்தை, அதுனா தாளிப்பு. அடுத்து குய் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் அது அடிமை. அடுத்ததாக குறுமை என்பது நிறம். அடுத்த வினா, கோலம் குயின்ற குழலும் கொழில் சிகையும் கால கனல் எரியின் வேம்பாயி நெஞ்சே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள காப்பியம் எது? அது வளையாபதி. சரிங்களா? அடுத்ததாக மயன் விதித்தன்ன மணிக்கால் அமளிமிசை என்னும் சிலப்பதிகார அடியில் சுட்டப்படும் மயன் என்பவன் யார்? சரியான விடை தட்சன். சரிங்களா? 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய காதலி ஆற்றுப்படை, இந்த நூலை இயற்றியவர் யார்? கணபதி பிள்ளை. அடுத்து சேரன் செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கும் இடையே ஏற்பட்ட போருக்கான காரணம் என்ன? தமிழ் வேந்தரை இகழ்ந்ததால். ஒரு சமயம் கனக விஜயன் தமிழ் வேந்தரை இகழ்றாங்க. அதே சமயம் அதுக்கு முன்னால சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இமயமலையில் கல் எடுப்பதற்காக கிளம்புகிறான். அப்பா என்ன செய்றா, இவர்கள்லாம் நம்ம இகழ்ந்தார்கள்வா, அதனால அவங்கள கூப்பிட்டு அவர்கள் தலையை சுமந்து வர செய்யணும்னு சொல்லி செய்கின்றாள். எனவே இதுவே போருக்கான காரணமாக அமைகின்றது. அடுத்து சீரா புராணத்தின் முதற் காண்டமான விலாதத்து காண்டத்தில் இடம்பெறும் படலங்கள் 24 படலங்கள். சரிங்களா? அடுத்ததாக சரியான விடையை தெரிவு செய்யப்பா. அதாவது பொறுத்துக்கதான் இது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், தாசமார்க்கம், ஞான மார்க்கம். இப்ப விடையினை நாம் பொருத்துவோம். இது சரியான விடை. இது இப்ப அதாவது திருஞான சம்பந்தர் சத்புத்திர மார்க்கம், அதாவது தந்தையும் மகனும் அப்படிங்கிறது. திருநாவுக்கரசர் தாச மார்க்கம். அடிப்படையில உனக்கு நான் தொண்டு செய்வேன் என்கின்ற அடிமை போன்று இல்லாமல் பணியாளன் போன்று தம்மை ஆக்கி கொண்டு பணியாற்றியவர். சரிங்களா? அடுத்து சுந்தரர் தோழமை, எனவே தகமார்க்கம். மாணிக்க வாசகர் ஞான மார்க்கம், அறிவு. சரிங்களா? அடுத்ததாக அழி, பசி, அறிவு முதலியன அழிதற்கு காரணமான பசி என நச்சினார்க்கினியர் உரை தரும் விளக்க நூல் எது? அது திருவானாற்றுப்படை. அடுத்ததாக அருணகிரிநாதரின் கந்தர் அந்தாதி ஏனைய நூல்களைப் போல பாராயண நூலாக கொள்ளப்படவில்லை. வில்லிபுத்தூராருக்கும் அருணகிரிநாதருக்கும் இடையே நடந்த கவித்துவ போட்டியின் போது இந்நூல் பாடப்பட்டதே காரணம். இதுல பாத்தீங்கன்னாக்கும் இந்த கூற்று சரி, கூற்று சரி, காரணம் தவறு. அம்மா ஏங்கம்மா, இந்த போட்டியின் போது அவர் நூல் எழுதுகின்றார் அருணகிரிநாதர், அது ஏக அக்ஷரி செய்யுள் அப்படிங்கிற நூல் எழுதுகின்றார். கந்தர் அந்தாதி அவர் எழுதவில்லை. எனவே இது காரணம் தவறு என்பது. சரிங்களா? இது பாராயண நூல் அப்படின்னாக்க நம்ம எளிமையா மனப்பாடம் செய்யலாம். ஆனா இந்த நூலை நம்மளால் மனனம் செய்ய முடியாது. அந்த மாதிரியான நூல் இந்த கந்தர் அந்தாதி என்கின்ற நூல். சரிங்களா? அடுத்ததாக திராவிட வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? திருவாய்மொழி. ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் என்று பாடியவர் யார்? சரியான விடை தாயுமானவர். சரிங்களா? அடுத்ததாக கோவை என்பது கூறுங்காலை மேவிய களவு கற்பு எனும் கிளவி ஐங்கனே திரிய அகப்பொருள் தழி என்று கோவை இலக்கியத்திற்கு இலக்கணம் கூறும் பாட்டியல் நூல் எது? சரியான விடை பன்னிரு பாட்டியல். திருநாவுக்கரசர் ஆற்றிய அற்புதங்கள், அதாவது ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு அற்புதங்கள் செய்திருக்கின்றார்கள். அதில் திருநாவுக்கரசர் என்னென்ன அற்புதங்கள் ஆற்றியிருக்கின்றார் என்று ஒரு 4, 5 கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப இது சரியானவற்றை நாம் எழுதல் வேண்டும். சரியான விடை 1, 2, 4 என்பது சரியான விடை. சரிங்களா? மகேந்திரவர்ம பல்லவனை சைவராக்கியது. ஏன்னா முதல்ல அவரே அந்த பல்லவனுடைய சமயத்துலதான் இருந்தாரு இல்லைங்களா? சமணத்துல இருந்துதான் அதுக்கப்புறம் அவரே சைவர் ஆகின்றார். அதே போன்று திருமறை காட்டில் பாடிய அந்த கதை திறக்க செய்கின்றார்.
அடுத்து பாம்பு திண்டு இறந்த அப்புதியரின் மகனை உயிர் பெற்று எழச் செய்கின்றார். எனவே டி என்பது சரியான விடை. அடுத்ததாக கால அடிப்படையில் தனிப்பாடல் திரட்டுகளை வகைப்படுத்துக. சரியான விடை. அப்படியே அதே வரிசை தான். புறத்திரட்டு, பெருந்திரட்டு, பிரபந்த திரட்டு, ஆவுடையக்கால், பாட திரட்டு. சரிங்களா? அடுத்ததாக பொடிக்கொள் மேனி எம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள் என்று சிவபெருமானை பாட புலவர்களை அழைக்கும் அடியவர் யார்? சரியான விடை சுந்தரர். சரிங்களா? திருப்புகழூர்ல அவர் சொல்றாரு, மணப்பேயை அடக்கி வென்ற அகப்பேய் சித்தர் திருவையாற்றில் சித்தி அடைந்தார் என்பதை குறிப்பிடுபவர் யார்? பாத்தீங்கன்னாக்கும் எந்த சித்தர் அப்படிங்கிறது சரியான ஒரு இது கிடைக்கலைங்கப்பா. சித்தர் நூல்கள் எல்லாவற்றுமே எடுத்து பார்த்தாயிட்டு உங்களுக்கு ஏதாவது விடை தெரிந்தால் நம்முடைய கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களா? ஆனா அவர் திருவையாற்றில் சித்தி அடைந்தார் என்பது உண்மை. இதனை குறிப்பிட்டவர் யார் என்பது சித்தர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். சரிங்களா? அடுத்து சித்தானந்த பாரதியாரை எந்த நூலுக்கு ராஜராஜன் விருது கிடைத்தது? பாரத சக்தி மகாகாவியம். அடுத்ததாக பொறுத்துக்கங்க, யுவ புரஸ்கார் விருது. யுவ புரஸ்கார் விருதுன்னா 35 வயதுக்கு இருக்கின்ற எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விருது. தவசி, மலர்வதி, அபிலாஷ், வீரபாண்டியன். இந்த பக்கம் பருக்கை, கால்கள், துப்புக்காரின்னு கொடுத்துருக்காங்க. துப்புக்காரி, சேவல் கட்டு. அதாவது இந்த டி என்கின்ற விடையும். அதாவது தவசி என்பது சேவல் கட்டு அவர் எழுதிய நூல். இது 1. அதாவது பண்ணலாம் தவசி. அடுத்து மலர்வதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கும் துப்புக்காரி. அபிலாஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கும் கால்கள். கடைசியாக வீரபாண்டியன் என்பது பருக்கை. சரிங்களா? இனி அடுத்த வினா. பாரதிதாசனின் சஞ்சீவி பருவத்தின் சாரல் பாடல் அடிகளை நிரல்படுத்துக. இது சரியான விடை. இந்த இதுப்பா, அதாவது முதல் விடை. பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண் இனத்தை, பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திரு நாட்டு, மண்ணடிமை தீர்ந்து வரல் நாளும் முயல் கொம்பே அப்படின்னு சொல்றது. இதுதான் சரியான வரிசை முறை. அடுத்து நவீன யுகத்தின் உமர் கயாம் என்று அழைக்கப்படும் திரைப்பட பாடலாசிரியர் யார்? சரியான விடை தெரிந்தால் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். அடுத்ததாக சரியான இணை. சின்னப்ப பாரதி, பெருமாள் முருகன். அதாவது சின்னப்ப பாரதி எழுதியது சர்க்கரை, பெருமாள் முருகன் எழுதியது நாகம்மாள், சண்முகசுந்தரம் எழுதியது புளிய மரத்தின் கதை, சுந்தர ராமசாமி எழுதியது மாதொரு பாகன். இது சரியான விடை. பார்த்தோம்னால் சின்னப்ப பாரதி சர்க்கரை என்பதுதான் சரியான விடை. எப்படி அம்மா? சுந்தர ராமசாமி எழுதிய புளிய மரத்தின் கதை. அப்ப இது ரெண்டுமே அடிபட்டு போயிருது. பெருமாள் முருகன் எழுது நாகம்மாள் கிடையாது, இவர் எழுதியது இது. எனவே இந்த 1 மட்டும் சரி என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்து காகிதத்தில் கோடு கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யாரு? ஆத்மானாம். அதுவும் பார்த்தீங்கன்னா காகிதத்தில் ஒரு கோடுன்னு வரணும் நூலின் பெயர். சரிங்களா? இப்ப அடுத்ததாக நாவல்களை காலவரிசைப்படுத்துக. சரிங்களா? பாத்தீங்கன்னாக்கும் மண் குடிச்சை, காதுகள், அறுவடை, அம்மா வந்தாள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கும் இவங்க கொடுத்துருக்கின்ற வரிசை முறையில இது சரியாக வரவில்லை. இப்ப ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இப்ப இது பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மண் குடிச்சை என்பது 1935 வருது. அப்போ 1ங்கிறது முதல்ல வரணும். இது வருது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் அடுத்ததாக 93 66 இயற்றப்பட்டது அம்மா வந்தாள் என்பது. அப்ப 4ன்னு வரணும். இங்க வரல. அதனால இதற்கு சரியான விடை தெரிந்தால் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். அடுத்து சிற்பியின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிதை நூல் எது? ஒரு கிராமத்து நதி. ஷெல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் கவிதையை புனைந்தவர் மகாகவி பாரதியார். ஏன்னா அவருக்கு ஷெல்லியை ரொம்ப பிடிக்கும். அதனால பாரதி காலமும் கருத்தும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தொமுசி ரகுநாதன். பிரயாணம் ஒரு கலை என்ற நூலின் வழியாக பயணத்தும் ஒரு கலை என்று உறுதி செய்தவர் ஏ.கே. செட்டியார். நிறைய பயணங்களை மேற்கொண்டவர். அடுத்ததாக பொறுத்துக. வ.உ.சி., உவேசா, கலைஞர் கருணாநிதி, டி.எஸ்.எஸ். ராஜன். எல்லாமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் சரிதம், சுயசரிதம், நினைவலைகள், நெஞ்சுக்கு நீதி எல்லாமே சுயசரிதம். சரிங்களா? இப்ப இந்த நூல்களுடையது யார் யார் எது எழுதினார்கள் என்பதை பொறுத்துதல் வேண்டும். இந்த பி என்பது சரியான விடை. வ.உ.சி. சுயசரிதை, உவேசா என் சரிதம், கலைஞர் கருணாநிதி நெஞ்சுக்கு நீதி, டி.எஸ்.எஸ். ராஜன் நினைவலைகள். சரிங்களா? அடுத்து தொல்காப்பிய செயலில் சுட்டும்
சித்திரவண்ணம் என்பது எது? நெட்டெழுத்தும் குற்றெழுத்தும் சேர்ந்து வருவது. இதை பார்த்தீங்கன்னா முதல்ல குற்றெழுத்துன்னு வரணும், அப்புறம் தான் நெட்டெழுத்துன்னு வரணும். சரிங்களா? அடுத்ததாக சுப்பிரமணியம் சிவா நடத்தி வந்த ஞானபானு என்ற பத்திரிகையில் பாரதியார் எழுதிய கதை, சின்னசங்கரன் கதை. அடுத்ததாக சிலப்பதிகாரத்தின் ஒரு பகுதியிலிருந்து ராமானுஜத்தால் தயாரிக்கப்பட்ட நாடகம் புறஞ்சேரி. அதாவது புறஞ்சேரி இருந்த காதை நினைக்கிறார், அவர் நாடகமாக ஆக்கி நூல் எழுதினார். காகிதப்பூ என்பது எந்த நாடக வகையை சார்ந்தது? அரசியல் நாடகம். அடுத்து பழந்தமிழ் இலக்கியங்களில் கலித்தொகை பாடல்கள் எத்தகைய நாடகக்கூறுகளை உடையன? ஓரங்க நாடகக்கூறுகளை உடையன. ராமானுஜருக்கு பயிற்றுவித்த அத்வைத வேதாந்தி யார்? சரியான விடை யாதவர் பிரகாசர். பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிறது, அவர் சொல்கின்ற ஒவ்வொரு இதுக்கும் அவர் இப்படியே இருக்கு கருத்து அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்கிறார். கடைசியா நினைக்கிறாரு யாதவ பிரகாசர் நீ வெளியே போ, உனக்கு பாடம் கற்றுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரு இது பண்றாரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் நடைபெறுதுப்பா. மொத்தத்துல அவருக்கு பயிற்றுவித்த அத்வைத வேதாந்தி என்பவர் யாதவர் பிரகாசர். அடுத்து அமரந்தாவின் மொழிபெயர்ப்பு படைப்புகள் என்னென்ன? சரிங்களா? இது சரியான விடை இந்த சீப்ப. அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை பகல் தூக்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா நிழல்களின் உரையாடல், அடுத்ததாக பொலிவியின் டைரி. சரிங்களா? அடுத்ததாக வினை எனப்படுவது எதனோடு தோன்றும்? வினை வேற்றுமை ஏற்காது, காலமோடு தோன்றும். எனவே 3 4 சரி. புறப்புற வெண்பா மாலை, இதுல எவ்வளவு கருத்துக்கள் பாருங்களேன். 13 பகுதிகள் கொண்டதுன்றாங்க. புறப்புற வெண்பா மாலையில அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு, 7 3 2 நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லியிருப்பாரு. எனவே 12 பகுதிகள். ஒழிவு பகுதியில் கைக்கிளை பெருந்திணை பகுதிகளின் சில புறத்திணைகளை விளக்குகிறது. அடுத்து 380 சூத்திரங்கள். பாத்தீங்கன்னா சூத்திரம் சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 19 சூத்திரங்கள் தான். அடுத்து கொழுக்கள் பாத்தீங்கன்னா 342. எல்லாமே நூலின் அமைப்பு பார்த்தால் நமக்கே தெரியும். அடுத்து கொழுக்கள் சிறுபான்மை 2 அடியிலும் பெரும்பான்மை 3 அடியிலும். கொழுக்கள் 2 அடியில் மட்டும்தான் இருக்கும், 3 அடியால் இருக்காது. அப்போ ஒவ்வொரு தொடர்கள்லையும் பிழை நேருகின்றப்ப எது சரியான விடை என்று நீங்க குறிப்பிடுங்கள். அடுத்து நும்நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றால் என தொல்காப்பிய சொல்லதிகார உரையில் சான்று காட்டுபவர் யார்? சரியான விடை இளம்பூரணர். அடுத்து அறமாவது மனு முதலிய நூல்களில் விரித்தன செய்தலும் விளக்கியது ஒழித்தலுமாம் என திருக்குறள் அறத்துப்பாலினுடைய உரை பாயிரத்தில் எழுதியவர் யார்? சரியான விடை பரிமேல் அழகர். தொல்காப்பியம் குறிப்பிடாது நன்னூல் குறிப்பிட்ட தம் பெயர் தவிர்த்து மொழி முதல் நிலையாகும் மெய்யொலி எது? சகரம். சரிங்களா? அடுத்ததாக அதனால்தான் பாத்தீங்கன்னாக்கா சங்கம்ன்ற சொல்லே கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதம் காரணமே அதுதான். தொல்காப்பியர் காலத்துல சகர மெய்முதல் கிடையாது. சிந்து என்பது சேவல்பாட்டு கிளிக்கண்ணி ஆகியன இவ்வகையை சார்ந்தவை. சரிங்களா? வெண்பா இனம் என்று கூறுவார்கள். சிந்தினாலே சிந்து பா, அது ஒரு வகை பா வகை. இது வெண்பா இனம் கொடுத்திருக்கின்றார்கள். தனி சொல் இல்லாமலும் இருக்கும். இது சரியானதாக இருக்கு. வெண்பாவுக்கு தலை அமைய வேண்டும். இதுலயும் பாத்தீங்கன்னா இதுவும் தட்டுது. எனவே இதற்குரிய தெரிவுடை நம்ம அபிஷியல் வந்தவுடனே நம்ம பார்க்கலாம்ப்பா. அடுத்து உறுதி கூற்று காரணம். சிவஞான முனிவர் இளம்பொருணரை தமிழ் நூல் ஒன்றே வல்ல உரையாசிரியர் என குறிப்பிடுகின்றார். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நடுநிலைமையோடு கூடிய மதிப்புரை அன்று அப்படிங்கிறாங்க. ஒன்றே வல்ல உரையாசிரியர் அப்படின்னா நடுநிலைமையோட சொல்றாரு. அப்ப கூற்று தவறு. இளம்பொருணர் பாணினி ஆசிரியரையும் வடசொல் ஆளுகையையும் வடமொழி கலந்த சுலோகத்தையும் உரையில் கையாண்டுள்ளார் அப்படிங்கிறது. இது சரியான விடை இந்த டி. இப்ப இரண்டுமே தவறு என்பது சரியான விடை. தொல்காப்பிய சூத்திரத்தில் இடம்பெற்றுள்ள பொருள் வகை வரிசையில் ஏகார இடைச்சொல் தொடர்களை வரிசைப்படுத்துக. சரிங்களா? இப்ப இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னாக்கும் அறமே பொருளே இன்பமே வீடே. அடுத்து பாத்தீங்கன்னா ஏ இவள் ஒருத்தி பேடியே. ஒவ்வொன்றும் சான்று அடிப்படையில. அடுத்து என்றும் ஏத்தி தொழுவோமே யாமே. அடுத்ததாக உண்டோ மறுமை. இதெல்லாம் ஏகாரம். சரிங்களா? அவங்க சொல்றது ஏகார இடைச்சொல்னு சொல்றாங்க. ஆனா இங்க பாருங்க ஓகாரமும் இங்க வந்திருக்கு. இப்ப இந்த மாதிரியான வினாக்களுக்கெல்லாம் நீங்க விடையளித்தாலே போதும், உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும்ப்பா. சரிங்களா? அடுத்து உகரம் தெரியாது வந்த குற்றிய நிகரம் எது? ஏன்மியா, கொக்கியாது, நாகியாது, வரகியாது. எல்லாமே வரகு, நாகு, கொக்கு. அப்ப உகரம் தெரியாமல் சொல்லியிருக்காங்க. எனவே கேன்மியா என்பது சரியான விடை.
அடுத்து மொழிப்பொருள் தெய்வம் யார் கூற்றிற்கு உரியது? நற்றாய் கூற்றிற்கு உரியது. தொல்காப்பியத்தினுடைய அகத்தனை இயல்ல அவர் கூற்றுக்குரியவர்கள் அவர் சொல்றாரு. இப்ப தொல்காப்பியர் குறிப்பிடும் முதல் ஐவகை வண்ணங்களின் வரிசை முறைகளை குறிப்பிடுக. சரிங்களா? இப்ப இதற்கான விடை இது. இப்ப பாவண்ணம், தாவண்ணம், வல்லிசை, மெல்லிசை, ஏய்பு வண்ணம். சரிங்களா? அடுத்து சேனா வரையத்தை படித்த பின் மேன்மேலும் படிக்க வேண்டும் என்னும் வேட்கையை உண்டாக்குதலின் ஆனா இயல்பிற சேனா வரையர் என்று சேனா வரையரை பாராட்டுபவர் யார்? சரிங்களா? இதற்கு சரியான விடை உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கருத்துப்பட்டியல் குறிப்பிடுங்கப்ப. நன்னூல் உரையாசிரியர்கள் கால வரிசைப்படி அமைக்கவும். சரிங்களா? இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னாக்கும் சரியான விடைன்னு சொல்லி சொன்னா ஏன்றதுதான் ஓரளவுக்கு வருது. அது முதல்ல பாத்தீங்கன்னா சிவஞான முனிவர் தான் வரணும். அடுத்து சங்கர நமச்சிவாய, அடுத்து விசாக பெருமாள் ஐயர், அடுத்து ஆறுமுக நாவலர். இந்த வரிசை முறைப்படிதான் வருதல் வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா 2 விடைகள் ஒன்றா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப 4, 3 அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த இடத்துல இது இடிக்குது. இங்க பாத்தீங்கன்னாக்கா 1ன்னு ஆரம்பிக்கணும், இதை கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தாலும் இது. ஆனா சரியான விடை இந்த வரிசை அமைப்பு தான்பா. சரிங்களா? தமிழில் அதிகம் உரைகளை கண்ட நூல் எது? திருக்குறள். சேந்தன் திவாகரம் கூறும் அரசர்களின் பெயரை நூற்பாவின் வழி வரிசைப்படுத்துக. சரிங்களா? இதற்கான சரியான விடை இது. தலைவன், மன்னவன், வேந்தன், முதல்வன். திவாகர நிகழ்வின் தொகுதிகளை வரிசைப்படுத்துக. இது விலங்கின் பெயர், இடப்பெயர், பண்பு பெயர், செயல் பெயர். இது எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம பதிவு விட்டுருக்கோம்ப்பா. சரிங்களா? தெய்வ சிலையார் தொல்காப்பிய உரையில் வாய் வாழாமைக்கு தரும் எடுத்துக்காட்டு யாது? ஆகாயப்பூ நன்றோ தீதோ என்றாருக்கு நம்ம அமைதியா இருக்கணுமா, உரையாடாமை அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார். சரிங்களா? அடுத்ததாக பொறுத்துக. 10ஆம் திருமுறை திருமந்திர சொல் அகராதி, தமிழ் இலக்கண பேர் அகராதி, பெரிய புராண சொல் அகராதி, தமிழ் வெட்டு கல்வெட்டு சொல் அகராதி. இதை கோபாலையர், மர்ரே ராஜ்யம், புலவர் மணியன், ராக்கா மாணிக்கம் அவர்கள். சரிங்களா? இப்ப இதற்கான சரியான விடை இது வருதுங்க. இப்ப அதாவது 10ஆம் திருமுறை திருமந்திர சொல் அகராதி புலவர் மணியன், தமிழ் இலக்கண பேர் அகராதி அது சிவ கோபால ஐயர், பெரிய புராண சொல் அகராதி அவர் ராக்கா மாணிக்கம், தமிழ் கல்வெட்டு சொல் அகராதி மர்ரே பதிப்பகம், அதான் மர்ரே ராஜ்யம் அப்படிங்கிறது மிகவும் புகழ்பெற்ற பதிப்பகம். அகராதி என்னும் சொல்லை டிக்ஷனரி என்பதற்கு இணையாக முதலில் கையாண்டவர் வீரமா முனிவர். கல்லாடம் என்னும் நூல் எந்த நூற்பொருளை கொண்டு புனையப்பட்டது? திருக்கோவையார் என்னும் நூற்பொருளை கொண்டு புனையப்பட்டது. அதாவது இந்த பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லி சிவபிரான் சொல்றாரு. சரின்னு சொல்லி அவரு பாட ஆரம்பிக்கிறாரு, பாடுகின்றார். ஆனா அரசவையில் இருந்த அங்கு கூடியிருந்த அரங்கேற்ற அவையில் இருந்தவர்கள் அதனை கொஞ்சம் இழிவாக பேசுவதனால் அவர் என்ன செய்கின்றார், கல்லாடம் என்கின்ற திருக்கோவையினுடைய பாடல்களை எடுத்து வைத்து இந்த நூலை அவர் பாடுகின்றார். அதனால் நம்ம முதல்ல ஒருத்தர் பார்த்திருப்போம் கல்லாடனார்ன்ட்டு, அவர் வேறு சங்க காலத்து கல்லாடனார். இவர் திருக்கோவையார் பக்தி காலத்தில் இயற்றப்பெற்ற கல்லாடனார் இவர். சரிங்களா? அடுத்ததா நனவோலை உத்தி அதிகம் பயன்படுத்தப்படும் இலக்கிய வகை எது? இது புதினம். சிசு செல்லப்பாவின் எழுத்து இதழ் எந்த இலக்கிய வகையை மையப்படுத்தியது? புது கவிதை வகையை மையப்படுத்தியது. அடுத்ததாக திறனாய்வாளர்கள் உருவயியல், மானுடவியல், உளவியல், தொல் படிமையியல். இந்த பக்கம் கோட்பாட்டாளர்கள் யங், மிஸ்பாட்கின், ரோமன் யாக்கோப்சன், எமில் டர்கைம். இப்ப விடையினை நாம் பொருத்துவோம். அதாவது இந்த ஏன்றது சரியான விடைப்பா. சரிங்களா? உருவ இயல் பார்த்தீங்கன்னாக்கா ரோமன் யாக்கோப்சன். அடுத்து மானுட இயல் அது பார்த்தீங்கன்னா எமில் டர்கைம். அடுத்ததாக உளவியல் யுங், தொல் படிமையியல் மிஸ்பாட்கின். சரிங்களா? அடுத்ததாக கோப்பெருஞ்சிங்கன் தென்னார்காடு மாவட்டம் சேந்தமங்கத்தில் இருந்து அரசாண்டான். தெற்கு தஞ்சாவூர் மாவட்டம் முதல் வடக்கே கோதாவரி மாவட்டம் வரையும் தென்னார்காடுன்னு சொல்லிட்டாங்க, இது தஞ்சாவூர் மாவட்டம்னு சொல்றாங்க. எனவே இது தவறு, இது சரி. சரிங்களா? எனவே கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வடார்காடு, இந்த வேலூர் அந்த மாதிரியான ஊர் பக்கத்துல வர்றது, சேந்தமங்கலம் அதெல்லாம். தமிழ் திறனாய் பற்றி வெளிவந்த முதல் நூல் எது? சரியான விடை இலக்கிய விமர்சனம். சரிங்களா? அடுத்ததாக இலக்கிய இயக்கங்களை காலவரிசைப்படுத்துக. மிகை நடப்பியல், குறியீட்டியல், வெளிப்பாட்டு பாங்கியல், படிமை இயல்.
இதற்கும் பார்த்தீங்கன்னாக்கும் ஒவ்வொரு ஆண்டு தோன்றி இருக்கு. ஆனா அதற்கான ஆண்டுகள் படி இந்த விடையானது அமையவில்லை. சரிங்களா? அடுத்ததாக திறனாய்வு அடிப்படையில் அசோகவனம் அசலும் நகலும் என்னும் நூல்களை எழுதியவர் யார்? முத்துசிவன் அவர்கள். ரொமான்டிசிசம் என்பதை அதீத கற்பனைவாதம் என்று குறிப்பிட்டவர் யார்? சிவசங்கரன். புதுமைப்பித்தன் கதைகள் விமர்சனங்களும் விஷம தன்மைகளும் என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் யார்? தோமுசி ரகுநாதர். புதுமைப்பித்தன்னாலே இவர் தான். சரிங்களா? அடுத்து உளப்பகுப்பில் உள்ளத்தை எத்தனை அடுக்குகளாக சிக்மண்ட் ஃப்ராய்ட் பகுக்கின்றார்? சரியான விடை 3. அம்மா எப்படி அம்மா? ஈடுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஈகோ, அடுத்ததாக சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லி 3 வகையாக அவர் அமைக்கின்றார். அடுத்ததாக தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் நூலில் கே பிள்ளை அவர்கள் சோழகால வரலாற்றை எவ்வாறு தொடங்குகிறார்? அதனை நிரல்படுத்துக. 12வது அதிகாரத்துல அவர் சொல்கின்றார்ப்பா. பாருங்க, அதாவது நம்முடைய வினா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும், வெற்றியின் சின்னமாக நிசிம்பசூதனி என்னும் கோயிலை எழுப்பினால் தென்தலை அலை நேமம் இடத்துல தஞ்சையை ஆண்டு வந்தனர். விஜயால சோழனுக்கு முன்பு முத்தரையர் ஆட்சி செய்தனர். இப்ப 850, அதாவது 7D தஞ்சையை கைப்பற்றினான் என்பது. இங்க ஆட்சிக்கு வந்தான்றது, தஞ்சையை கைப்பற்றினான்றது, நிசிம்பசூதனி என்ற கோவிலை எழுப்பினான் என்பது, அதனை முன்பு தஞ்சாவூரில் முத்தரையர்கள் ஆட்சி புரிந்தனர் என்பது. இல்லை, அடிப்படையில் சரியான விடை DACB. சரிங்களா? இப்ப அடுத்தது பொறுத்துக்கங்கப்பா. மைதவோனு செப்பேடுகள், கூரம் செப்பேடுகள், காசக்குடி செப்பேடுகள், வேலூர் பாளையம் செப்பேடுகள். 2ஆம் நந்திவர்மன், 3ஆம் நந்திவர்மன், சிவஸ்கந்தவர்மன், பரமேஸ்வரவர்மன். இதனுடைய சரியான விடை இங்கு டி. அதாவது மயிலுவாத செப்பேடுகள் சிவஸ்கந்தவர்மன், கூரம் செப்பேடுகள் அது பரமேஸ்வரவர்மன், காசக்குடி செப்பேடுகள் அது பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் நந்திவர்மன், வேலூர் பாளையம் செப்பேடுகள் 3ஆம் நந்திவர்மன். அடுத்தது சேனாதிபதி வீர ராஜேந்திர காரானை விழப்பறையன். ராசாசிராசன் படைத்தலைவர்களுள் ஒருவன். இவன் இது. இவன் திருவாமூத்தூர் கோயிலுக்கு பொன்னும் பசுக்களும் அளித்தவன். இதற்குரிய சரியான விடை பார்த்தோம்னாக்கும், அதாவது கூற்று 1 சரி தவறு என்பதும் இங்க காணப்படுகின்ற. இப்ப இதனுடைய விடையும் நம்ம அந்த நிறுவனம் வெளியிடும் போது தான் நமக்கு தெரிய வரும். சரிங்களா? அடுத்தது சாக்கம் என்பது எது? தாளத்தினை அடிப்படையாக கொண்டு ஆடுகின்ற கூத்தாகும். புலன் அழுக்கற்ற அந்தணாளன் என்று கபிலரை புகழ்ந்து பாடிய புலவர் யார்? சரியான விடை மாரவுக்கத்து நப்பசலையார். முதலாம் ராசராசனின் கல்வெட்டில் இடம்பெற்ற சொற்றொடர்களை வரிசைப்படுத்துக. காந்தலூர் சாலை, கங்கபாடியும், களமறுத்தருளி, வேங்கை நாடும். இப்ப இதை வரிசைப்படுத்துதல் வேண்டும். அதாவது காந்தலூர் சாலை, களமறுத்தருளி, வேங்கை நாடும், கங்கபாடியும். அடுத்து தமிழக வரலாற்றில் முதலில் வடங்கை இடங்கை என்னும் பாகுபாட்டினை கொண்டு வந்த ஆட்சி எது? சோழர் ஆட்சி. அதாவது அவங்க படை இருக்கும் இல்லையா, போர்படை இருக்கும் இல்லையா, அந்த படையில அவன் வலங்கை இடங்கை என்னும் பாகுபாட்டை கொண்டு வந்தான். கால மாற்றத்தில் அது என்னவாயிற்று? சமுதாயத்தில் அது பரவி வேறு மாதிரியாக ஆகிவிட்டது. அடுத்து கங்கை வாரியும், காவிரி பயனும், ஈழத்து உணவும், காழகத்து ஆக்கமும் என புகார் பண்டகசாலை முற்றங்களை புகழும் நூல் எது? பட்டினப்பாலை. வலங்கை இடங்கை புராணம் என்ற நூற்சுவடியை கண்டுபிடித்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை நிறுவனத்தினுடைய வெளியீட்டுல நமக்கு தெரிய வரும்பா. இந்திரனால் இயற்றப்பட்ட நூலில் விண்ணவர் கோமான் விழுநூல் என்று குறிப்பிடப்படுவது எது? சிலப்பதிகாரம். அதாவது இந்திரனால் எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிற பொருள். காவிரி பூம்பட்டினத்தின் மற்றொரு பெயர் என்ன? காகந்தி. சங்கம் மரிய நூல்களில் சில இப்பொழுது தானும் கிடைப்பது சமுச்சயம். முப்பால் அப்பாவாய் விட்டது, அதாவது அப்பால் ஆகிவிட்டது. என் காலத்தில் பார்க்க பெற்ற 500 இப்போது தேசங்கள் தோறும் தேடியும் அகப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார்? சிவை தாமோதரம் பிள்ளை. சுவடி பதிப்பு முன்னோடிகள் என்ற நூல்ல இந்த கருத்து இருக்கு. இப்ப நம்முடைய பதிவும் நம்ம கொடுத்திருக்கோம், மாதிரி வினாத்தாளையும் கொடுத்திருக்கோம். அடுத்து மண்டகப்பட்ட கல்வெட்டு செய்திகளை வரிசைப்படுத்துக. இது பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டு இந்த தொடர்கள் எப்படியெல்லாம் இருக்கு, உண்மையான வரி வடிவம் என்ன இங்க பாருங்களேன். அதாவது ஏதன் அசமதும் நிர்மாபித ஸ்வர, இதுதான் உண்மையான வரி வடிவம். அடுத்த வினாப்ப அழகு கலையின் வேறு பெயர்கள் என்ன? இந்த பொதுக்கலை தவிர மற்ற எல்லாம் இன்கலை, கவின்கலை, நற்கலை.
அடுத்து பண்டைய இலக்கியங்களில் காணப்படும் நிகழ்த்து கலைகளில் பொழுதுபோக்கிற்காக நடத்தப்பட்ட கலைகள் ஒன்று எது? குறவை கூத்து. ஏதாவது போர்க்காலமாகவோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ இந்த கூத்தானது ஆடப்படும். இந்த பக்கம் பொறுத்துக்க சுஜாதா, நாஞ்சில் நாடன், ஜானகிராமன், தங்கப்பச்சான். இந்த பக்கம் அவர்கள் எழுதிய நாவல்கள் மோகமுள், காயத்ரி, 9 ரூபாய் நோட்டு, தலைகீழ் வீரங்கள். இப்ப இதற்குரிய சரியான விடை இது. அதாவது சுஜாதா எழுதியது, காயத்ரி, நாஞ்சில் நாடன் எழுதியது தலைகீழ் விகிதங்கள், ஜானகிராமன் எழுதியது மோகமுள், அடுத்து தங்கர் பச்சான் எழுதியது 9 ரூபாய் நோட்டு. அடுத்ததாக கற்றளி என்பதன் பொருள் என்ன? கல்லால் கட்டப்பட்ட கோவில் அர்த்தம். எனவே கருங்கற் கோவில். இதழியல் சட்டங்களை கால வரிசையில் அடிப்படை பண்ணுங்க. பிரஸ் கவுன்சில் சட்டம், பதிப்புரிமை சட்டம், தொழில்முறை இதழாளர் சட்டம், இந்திய அஞ்சலக சட்டம். இதற்குரிய சரியான விடை அதாவது முதலாவதாக தொழில்முறை இதழாளர் சட்டம், அடுத்ததாக இந்திய அஞ்சலக சட்டம், அடுத்து பதிப்புரிமை சட்டம், இறுதியாக பிரஸ் கவுன்சில் சட்டம். தெற்காசிய மின் அகராதியில் தமிழ் மொழி அகராதி முதல் இடம் பிடித்திருக்கின்றது. இந்த மின் அகராதியில் பெப்ரியஸ் அகராதி, கதிரவேல் பிள்ளை அகராதி, ஆல்பின் அகராதி, சென்னை பல்கலைக்கழக அகராதி, இன்ஸ்லோ அகராதி ஆகிய 5 தொகுதியிலும் முழுமையாக இடம்பெறுகின்றன. உறுதி கூற்றும் சரி, காரணமும் சரி என்பது சரியான விடை. இதை நம்ம ஒரு செய்முறை விளக்கத்தோடைய ஒரு பதிவு நம்ம கொடுத்திருக்கின்றோம் இல்லைங்களா? மற்றவர்களை சிந்திக்கவும் செயல்படவும் வைப்பதற்கு தகவல்கள் சில விளைவே உண்டாகும். தூண்டல் உணர்வே மக்கள் தகவல் தொடர்பிற்கு அடிப்படையாகும். இது கூற்று சரி, காரணம் சரி என்பது சரியான விடையாக அமையும். அதாவது இந்த விளைவுகள் நேர்மறையாக இருந்தால் இந்த விடை பொருத்தமான விடை இல்லைங்களா? அடுத்ததாக புராண இயல் பள்ளியை ஒப்பியல் பள்ளி என்றும் இண்டிக் பள்ளி என்றும் கூறுவார்கள். இப்பள்ளி இடப்பெயர்வு கோட்பாட்டினை ஆராய்கின்றது. இதுவும் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரி என்பது சரியான விடை. ஆனால் இந்த இடப்பெயர்வு கோட்பாடு என்பது சில ஒப்பியல் பள்ளிகள் வேறுபடுத்துகின்றன. எனவே கூற்று 1 சரி, காரணம் அதாவது இந்த கூற்று 1 சரியாக இருக்கும், கூற்று 2 தவறாக அமையும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்செட் நிறுவனம் வெளியிடப்படுகின்ற விடையை கொண்டு பார்ப்போம். சரிங்களா? டிஎன்செட் 2024 இந்த மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற ஃபர்ஸ்ட் பேட்சினுடைய அசல் வினாக்களும் அதற்குரிய விடைகளையும் நாம் பார்த்தோம். சில வினாக்களுக்குரிய சரியான விடைகள் உங்களுக்கு தெரிய வந்தால் அவற்றை கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். அதே சமயம் ஒவ்வொன்றுக்குமான தனித்தனி பதிவுகள் நம்முடைய வடவெளி பக்கத்தில் இருக்கின்றன. அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.